வணக்கம். நான் டாக்டர் சந்தியா. இன்னைக்கு பல நோய்களுக்கு மலச்சிக்கல் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மூல நோய், ஆசனவாயை சுத்தி இருக்க வெடிப்புகள், இல்லைனா பிஸ்டுலா அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்டுலா அப்படின்னா நம்ம ஆசனவாய் பக்கத்துல ஒரு ஓட்டை உருவாகி அது வழியா யூரினோ மோஷனோ வெளிப்படுறது. அப்புறம் ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி மலச்சிக்கலால பல நோய்கள் நம்மளுக்கு ஏற்படுது. இதுல இதய நோய்க்கு ஒரு காரணமா கூட மலச்சிக்கல் இருக்கு. இந்த மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துன்னு பாத்தீங்கன்னா அது திரிபலச்சூரணம். இதுல கடுக்காய், தாஞ்சிக்காய், நெல்லிக்காய் இது மூணுமே இருக்கு. இந்த மூணு பொருளுக்கும் நம்மளோட மலத்தையும் நம்மளோட சிறுநீரையும் இழக்கக்கூடிய செய்கை இருக்கு. திரிபலச்சூரணம் இது நம்மளோட மலச்சிக்கலை மட்டும் தீர்க்கல, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய அத்தனை நோய்களுக்கும் ஒரு தீர்வா இந்த திரிபலச்சூரணம் இருக்கு. அதனாலதான் இந்த திரிபலச்சூரணத்தை ஒரு காயகற்ப மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் நீக்கி நம்ம உடலை தேற்றக்கூடிய ஒரு செய்கை இந்த திரிபலச்சூரணத்துக்கு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா தைராய்டு, சுகரு, கொலஸ்ட்ரால், பிபி இது எல்லாத்தையும் குறைக்கக்கூடியது திரிபலச்சூரணம். இப்போ மலச்சிக்கலுக்கு இந்த திரிபலச்சூரணத்தை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் வார்ம் வாட்டர்ல ஒரு ஸ்பூன் திரிபலச்சூரணத்தை மிக்ஸ் பண்ணி அதை ஃபுல்லா குடிச்சிடணும். இதை ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்துக்கலாம். காலையிலயும் இரவுலையும் 2 டைம்ல உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கணும். இந்த திரிபலச்சூரணம் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் ஈஸியா கிடைக்கக்கூடியது. அடுத்த வீடியோல திரிபலச்சூரணத்தை யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னும் வேற எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் இந்த திரிபலச்சூரணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.